வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லச்சை அடைவதில்லை. பயப்படாதே, எல்லாத்தையும் சொல்லுமா? கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா? பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதே இல்லை. எதை நம்புறீங்க? இதை கர்த்தர் அவருடைய கரத்தை பிடித்து நம்ம எல்லாம் அவருடைய கரத்தை வைத்து சொல்றாரு, என் மகளே, என் மகனை நீ என்ன செய்யாத, பயப்படாத, நீ என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்படவே மாட்டாய். கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். உன்னை இழந்து போக விட மாட்டார். தோல்வி அடைய விட மாட்டார். கண்ணீருக்குள்ள விட மாட்டார். வேதனைக்குள் விட மாட்டார். பாரத்துக்குள்ள விட மாட்டார். மனசோர்வுள்ள கர்த்தர் விட மாட்டார். ஏனென்றால் என்னோடு பேசுகிறவர் வானத்தை பூமி படைத்த கர்த்தர். அவரை கரத்தை பிடிச்சிட்டு பேசுவார். நீ பயப்படாதுன்னு சொல்வார். மார்த்தாலும் மரியாளும் தன் சகோதரனை இழந்த உடனே கண்ணீர் தான், பாடுகள் தான் அவர்கள். ஆனால் இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே ஓடி போகிறார்கள். மார்த்தாள் சில வார்த்தையெல்லாம் பேசுகிறார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அடுத்து வீட்டுக்குள்ள வருகிறார். மரியாளும் அதே வார்த்தை சொல்கிறார். அப்பொழுது இயேசுவும் கலங்கி கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்டுட்டு அப்படியே கண்ணீரோட படி போனாரா? இல்லை. அங்கே அவங்களோட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? ஏன் மரியாளே நீ கலங்குறா? ஏன் மார்த்தாளே நீ கலங்குறாய்? உன் சகோதரன் எழுந்திருப்பான். உன் நம்பிக்கை கொடுக்கிறார். நீ வெட்கப்பட மாட்டாய். நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உன் சகோதரனை எழுப்பி உன் முன்னாடி காட்டுவாரு. இது எந்த மரணத்தை காட்டுறாருன்னு சொன்னா, பாவம் என்கிற மரணத்தை காட்டுகிறார். சரீரத்தில் நடக்கிற ஒரு மரணம் இருக்குது, பாவத்தில் விழுகிற ஒரு மரணம் இருக்குது. பாவத்தில் விழும்போது நான் உயிரோடு இருப்போம், நடப்போம், பேசுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அல்லேலியோ சொல்லுவோம், பைபிள் படிப்போம், ஆராதனை செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் நாம் மரித்தவர்கள். ஆனால் நம்ம யாரு? மரித்தவர்கள். ஆனால் தான் உடனே நம்ம மனதில் இன்னொரு வார்த்தை சொன்னோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவரும் தேவனை துதியார்கள் என்று சொல்கிறதே. அப்படி நீங்கள் சொல்றது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நீங்கள் எதை படித்தாலும் நம்ம படிக்கும்போது நமக்கு சந்தேகங்கள் வரணும், சில கேள்விகள் வரும்போது தான் இன்னும் அளவாக தேட சொல்லும். ஏன் இந்த வார்த்தை அப்படி கர்த்தர் சொன்னார்? இப்போ இந்த வார்த்தை சொல்லும்போது நமக்கு அதை என்ன வருதுலாம், மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதிப்பார்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க? மரித்தவர்களும் தேவனை துதிப்பார்கள் நீ சொல்றீங்களே, மரித்தவர்களும் உண்மை என்ன செய்வாருங்க? ஆலயத்தில் காணப்படுவார்னு சொல்றீங்களே. அப்போ அது எப்படி, எந்த அடிப்படையில் நடக்குது? நல்ல கவனத்தில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அவையெல்லாம். மரித்தவர்கள் தேவனை துதிக்க மாட்டார்கள். மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள். அப்ப யார் கர்த்தரை துதிப்பார்கள்? இப்போ நான் இம்மானுவேல் பார்த்து ஸ்தோத்திரம்னு சொல்றேன். இம்மானுவேல் எனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாரு. நான் ஸ்தோத்திரம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றேன்? சரி, அதை விடுங்க. சகோதரனே சொல்றேன். எதுக்காக சொல்றேன்? இவர் என் சகோதரன், இவர் என்னுடைய சகோதரன் அப்படி சொல்றேன். எந்த அடிப்படையில் சொல்லுகிறேன்? கொஞ்சம் பேசுங்க எல்லாரும். உரிமை என்ன உரிமை?
எங்களுக்கு ஒரு தாய், எங்களுக்கு ஒரு தகப்பன். அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த என் சகோதரன், என் இளைய சகோதரன் அல்லது மூத்த சகோதரன், இப்படி சகோதரர்கள் என்று சொல்லலாம். இவைகள் யாரு? இந்த உலகத்தின் அடிப்படையில். ஆனா நாமெல்லாம் எப்படி சகோதரர்களா மாறுறோம்? தகப்பன் தாய் என்கிற சரீரத்தின் இரத்தத்தில் பிறந்தவர்கள் குறித்து வேதம் சொல்கிறது. இவர்கள் எதமா? மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்கிறது. ஆனால்தான் பேதுரு பார்த்து போனவர் சொன்ன பாருங்க, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. மாம்சத்தில் இருக்கிறவர்கள் பரலோகத்தை துதிக்க முடியாது, பரலோகத்தினுடைய வாழ்க்கை வாழ முடியாது, பரலோகத்தின் ஸ்தோத்திரத்தை இந்த பூமியில சொல்ல முடியாது. மாம்சத்தின் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும், மாம்ச வாழ்க்கை வாழ முடியுமே தவிர பரலோக. அதனால்தான் நாம் பூமியில இருந்தாலும் பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம் பரலோகத்தின் தேவனை நாம் தரிசிக்கிறபடினால் பரலோகத்துக்குரியவராக இருப்போம். எப்படி இருக்கிறோம் சொன்னா, அவர் சொன்னபடியே வாழ்கிறவர்கள், சொன்னபடியே வாழ்கிறவர்கள். இப்போ வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம், இந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுறபடினால் மரணத்தை விட்டு நீக்கி அப்படின்னு எடுத்துங்க. இப்போ சகோதரர் இடத்துல அன்பு கூறுறபடினால நான் எதை ஜெயிக்கிறேன்? கேட்கல. என்ன மரணத்தை ஜெயிச்சிட்டோம்? என்ன மரணத்தை ஜெயிக்கும்? இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு படுங்க. மீண்டும் ஒரு படிக்குமா? சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால், நான் சகோதரரிடத்தில் அன்பு கூறுறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி, மரணத்தை விட்டு நீங்கி. இப்போ மரணத்தை நம்ம என்ன செய்தாச்சு? நீக்கியாச்சு. இப்போ மரணம் நமக்கு இல்லைங்குது வேதம். மரணம் நமக்கு என்ன இல்லை? இல்லைன்னு சொல்லுது. நம்ம நம்ப முடியுதா? என்ன சார், உனக்கு மரணமே இல்லைங்கிறாரு. நீ மரணத்தை விட்டு நீங்கி அப்படின்னா அடுத்த கேள்வி வருது, ஏன் இவ்வளவு மரணம்? ஏன் மரணம்? இது என்ன மரணத்தை குறித்து பேசுறாரு? அடுத்து வாசிங்க. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்தை விட்டு நீங்கி இப்ப எனக்குள்ள என்ன வாசம் பண்ணுது? ஜீவன். ஜீவன் எனக்குள்ள வாசம் பண்ணுது. ஆனாதான் கிறிஸ்தவத்துக்கும் மற்றவர்களும் வித்தியாசங்கள். நம்ம ஏதோ ஆலயத்துக்கு போகணும், தேங்காய் உடைச்சு பழத்தை உடைச்சிட்டு வந்தனும் அப்படி இல்லை, பூஜை போட்டு வர்றோம் இல்லை. அது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும், பூஜை போடுறது, பரிகாரம் செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க வேதம் என்ன பரிகாரம் சொல்லுது? வேதம் என்ன ஐக்கியத்தை நமக்கு எடுத்து காட்டுது? ஸ்வோவத்தை எடுத்து காட்டுறாரு, குணத்தை எடுத்து காட்டுறாரு, எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு என்ன செய்யறான்? நீங்கி ஜீவனத்துக்குள்ளதுக்கு. அப்போ இந்த அன்புக்கு என்ன ஒரு வல்லம் இருக்குது? மரணத்தை ஜெயிக்கிற வல்லம் இருக்க தெரிவி விசுவாசிக்கிறீங்க. ஆனதான் வேதம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. தேவன் எப்படியாவே இருக்கிறாரா? அப்போ இந்த ஐக்கியத்துக்குள்ள என்ன இருக்கணும்? நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன இருக்கணும்? பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும்? சகோதரத்தில் என்ன இருக்கணும்? சகோதரி இடத்துல என்ன இருக்கணும்? இருக்கணுமா இருக்கட்டாமா? இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. என்ன பாஸ்டர் இப்படிலாம் கேட்குறீங்க? நான் சொல்ல கொஞ்சம் ஆழமான ஒரு பகுதி, கொஞ்சம் உண்மையான பகுதி. கடைசி காலத்தில் எதை நோக்கி போறது? வேதனைக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடை படிக்கும் போது அப்படி வல்லமையில பார்க்க முடியும், அப்படியே மகத்துவத்தை பார்க்க முடியும், தேவன் நடத்த யுத்தங்களை பார்க்க முடியும், ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும். அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் எழுதுறாரு, அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு எழுதி முன்னாடி வைத்திருக்கிறாரு. ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல வரும்போது, இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது சுவாவத்தையே காட்டுறாரு. ஆனாதாங்க கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இல்லைன்னா கிறிஸ்துவின் சுவாவம் நமக்குள்ள வராது. ஏன் நம்ம இந்த உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றோம்?
ஏன் உலகத்துக்கு வேஷ தரிக்க கூடாதுன்னு சொல்றோம்? நான் உலகத்தை பிரித்தெடுக்கப்பட்டவன் ஏன் சொல்லுகிறோம்? மரணத்தை ஜெயித்தவன் என்று சொல்லுகிறோம். இப்போ சகோதரனிடத்துல அன்பு செலுத்தினாலே நீ யாரு? மரணத்தை ஜெயித்தவர்கள். அவ கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மரணத்தை ஜெயிப்பாங்கன்னா ஜெயிக்க மாட்டார்களா? ஜெயிப்பாலும் ஜெயிக்க மாட்டார்களா? அவ கிறிஸ்துவிடத்தை நெருங்க நெருங்க இந்த உலகம் என்கிற மரணத்தை ஜெயிக்க முடியும். உலகத்துடைய வல்லமைகளை நீ ஜெயிக்க முடியும். அதனுடைய நோக்கத்தை ஜெயிக்க முடியும். ஆவியானவர் அப்படி நம்மை நடத்துகிறவர். பயம் என்கிறதே இருக்காது. அது நம்ம வெட்கவும் படுத்தாது. நீங்க அவர் நடத்துற வழியில் நடந்து பாருங்க. உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க. உன் வேலை செய்யற இடத்துல அப்படி நேர்மையா இருந்து பாருங்கள். நீ வெட்கப்படவே மாட்டா. எப்ப வெட்க வருது? நீ நேர்மை தவறி போகும்போது, உண்மையை விட்டு விலகி போகும்போது, பரிசுத்தத்தை விட்டு விலகி போகும்போது தான் வெட்கமும் அவமானங்களும் உண்டாகி நீ சமூகத்தை விட்டு விலகி ஓடுவாய். ஆதாம் ஏவாளையும் கவனித்து பாருங்கள். எப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினார்கள்? அவர்கள் தேவன் காட்டின பாதை விட்டு விலகின. அப்படினால் அந்த பாதை விட்டு விலகின உடனே இப்ப அவர்கள் எழுச்சார், பிதாவை சத்தம் கேட்கிறது, ஆதாமே என்று கூப்பிடுகிறார். ஆதாமே என்று கூப்பிட்ட உடனே என்ன செய்திருக்கிறோம்? என்ன செய்திருக்கணும்? அப்பா பிதாவே நான் இதோ இருக்கிறேன் என்று ஓடி இருக்க வேண்டும். அப்படி பாதத்தில் போய் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக ஆதாம் என்ன சொல்கிறாரு? ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார். சொல்லுகிறார், நான் நிர்வாணி என்று அறிந்தபடியினால் நான் என்ன செய்விட்டேன்? வெட்கப்படுகிறேன். இப்பொழுது உம்மை பார்க்க முடியாதபடி அவமானப்படுகிறேன். ஆனால் வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டே சொல்கிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறக்கிறதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகிறார்கள், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதே இல்லை. நீ வெட்கப்பட்டது உண்மை, அவமானப்பட்டது உண்மை, தேசத்தை இழந்தது உண்மை, சத்துருவுக்கு முன்பாக நிற்க முடியாது ஓடின உண்மை. ஆனால் இப்பொழுது நான் புதிய ராஜ்யத்தை உண்டாக்க போகிறேன். அந்த ராஜ்யம் தாங்க கிறிஸ்துவின் ராஜ்யம். ஆனாதான் கிறிஸ்து சும்மா சிங்காசனத்தை போட வரல. இந்த பூமியிலேயே சபையை வைத்திருக்கு. சபை சாதாரண ஆளுமை செய்கிற இடங்க. கிறிஸ்தவர்கள் நீ வெட்கப்படுகிறவன் இல்லைங்க, நீ ஆளுமை செய்கிற ஆளு. உனக்குள்ள அவர் சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். இந்த பாட்டை பாண்டவன தான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன். உனக்கு சிங்காசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அப்போ வீட்டுக்குள்ள உனக்குள்ள கிறிஸ்து இருந்தா நீ கிறிஸ்துவை போல வீட்டுக்குள்ள இருப்பியா இருக்க மாட்டியா? இப்ப கிறிஸ்து எப்படியும் காட்டுறது? எப்படி காட்டுறது? நீங்களும் நானும் தான். அதனால பிதா சொல்லுங்க, ஏசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை. சீசர்லாம் கேட்கிறாங்க, அப்படி அவங்க எப்படி நினைச்சாங்கன்னா பிதானோ வேற மாதிரி இருப்பாரோ, அப்படி இருப்பாரோ, இப்படி இருப்பாரோ என்று நினைத்துட்டு கேட்கிறாங்க, இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பி அப்படிங்கிறாரு. உடனே அவர் பிதாவை அப்படி வா காட்டல. அவர் அவங்களுக்கு அடுத்த பகுதி எடுத்து காட்டுறாரு. என்னை நீ பார்க்கிறாயே, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். எனக்குள்ளதாப்பா பிதா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிற, இயேசு உனக்குள்ளதான் இருக்கிறாங்கிறாரு. எத்தனை எனக்குள்ள இயேசு இருக்கிறாங்கிற மட்டும் கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணினா அந்த வீடு பரலோகம். ஏன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் அந்த வீட்டார் ரட்சிக்கப்படுவார்னு சொன்னார் இயேசு. உங்களில் உங்க வீட்டில் ஒரு ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், ஒரு ஆள் இயேசுவுக்கு இடம் கொடுத்தால், இயேசு அங்கே சிங்காசனம் அமைக்க இடம் கொடுத்தால் உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவாருங்கிற. அது எவ்வளவு பேருக்கு எதிர்பார்ப்பு பாருங்க. கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டாரை நம்ம ரட்சிக்க முடியல. ஏன் நம்ம வீட்டாரை நீக்கு ரட்சிக்க முடியல? என்ன டீச்சர் கேள்வி இருக்கா? இருக்குதா இல்லையா? அப்படியானா நான் உண்மையில் எனக்குள்ள யார் சிங்காசனம் அமைக்கல? கிறிஸ்து இல்ல. உள்ள பொய்யின் கிறிஸ்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறான், மாயின் கிறிஸ்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். நான் சொல்ற அடிக்க பயன்படுத்துகிற வார்த்தை, இன்னைக்கு நாம் நல்லவர்களாக இல்லை, ஆனால் நல்லவர்களாக நடித்து கொண்டு இருக்கிறோம். உண்மை உள்ளவர்களாக இல்லை, உண்மை உள்ளவர்கள் போல நடிக்கிறோம். மனுஷன் வேஷமாகவே திரிகிறானா, வேஷமாக திரிக்கிறானா.
எல்லாருக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் வேலை செய்கிற இடத்துல என்னை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? ஜோசப் மாதிரி யாரும் இல்லைங்கப்பா, என்ன தாழ்மை உள்ள ஆளு, என்ன தப்படுத்துறீங்க அப்படின்ட்டு இப்போ ஜோசப்போட பழகினவனு சொல்லணும். அதே ஜோசப்பை வித்யாவிடத்துல வந்து ஜோசப் எப்படிமான்னு கேட்டா என்ன சொல்லுவாமா? நான் சொன்ன முடியே அவன் கரங்களை தட்டி ஆமன்னு சொல்லுங்களேன். நம்மளை குறித்து நம்ம வீட்டை சாட்சி கொடுக்கணுங்க. ஒன்றை குறித்து ஊரில் போகிறவன் சாட்சி கொடுத்துருவான், ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் உன் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சாட்சி வரணும். உன் வீட்டுக்குள்ளேருந்து சொல்லணும், அடியா இந்த வீட்டுக்குள்ள தேவ சிங்காசனம் அமைத்திருக்கிறார், ஐயா இந்த வீட்டுக்குள்ளே கிறிஸ்து ஆளுகிறார். நான் சும்மா சொல்லுங்க, சகாயிஸ்டர் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு என்ன சொன்னாங்க, இவனுக்கு ஒரு கள்ள கூட தெரிய மாட்டேங்கய்யா, ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவே ஏதாவது தப்புன்னு சொல்லிடுவான். ஏம்மா நீங்கள் சொல்கிற தப்புமா அப்படின்னு சொல்லுவான். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார் நம்ம பிள்ளையே இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் என் பையன் இப்படி இருக்கிறான்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு சந்தோஷம். இதை தான் தேவ சபையில் எதிர்பார்க்கிறாரு. பயப்படாத, நீ வெட்கப்படவே மாட்டாய். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஆனது தெரியல, ஆனது நான் தப்பாக சொல்லலாம் கரெக்டாக. ஏன்னா எனக்கு எங்கேயோ நடக்கலாம் சொல்றது பிடிக்கிறது இல்லை. நம்ம சபையில் என்ன நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், ஏன் சுவாவத்தை எப்படி மாற்றிருக்கிறாரு. எழுந்து நின்றுட்டு எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுத்தாரு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது என்ன இருக்கு, குப்பை. கர்த்தர் இந்த இடத்துல வந்து ஐயா என் வாழ்க்கையை மாற்றினார், என் சுவாவத்தை மாற்றினாருங்கய்யா. ஒரு காலத்தை வெறி பிடிச்சு போயிருந்தேன், ஒரு காலத்தை குற்றம் சாட்டி கூடியது, இன்னைக்கு அந்த சுவாவத்தை கர்த்தர் மாற்றி அன்பி சுவாவத்தை கொடுத்தார் என்று சொல்லும் போதுதான் நீ மரணத்தை விட்டு விலகி இருக்கிறாய். அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமா சொல்ற பாருங்க. மீண்டும் படிங்க அந்த வார்த்தை. சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால், நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி. என்ன அற்புதம் சொல்ல, மரணத்தை விட்டு. இப்ப மரணத்தை நீங்க இருக்கிறீங்களா, மரணத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அடுத்த பகுதி அப்படிதான் சொல்லுது. அடுத்த பகுதி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜீவனுக்குள் உட்பட்டு கூட அறிந்திருக்கிறோம். அடுத்து சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன். அடுத்த விஷயம் பாருங்க, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவர்கள் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். முடிவு உங்க பகுதியில் விட்டுட்டேன், நீங்க தான் சொல்லணும். இப்போ நீங்க மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறீங்களா? இப்ப எவ்வளவு ஒப்பாரி வச்சு அழகும் பாருங்க. யாராவது செத்து போன எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழுகுறோம்ல, எவ்வளவு நம்ம அழுகுறோம், எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஐயோ போயிட்டாங்களே. ஆனால் பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் இருக்குது மரணத்துக்கு ஒப்பானவர்கள், அவரை குறித்த ஆத்ம பாரம் எங்கே? அடுத்த கேள்வி, உன் குடும்பத்துக்காக உனக்கு உண்டாகிற பாரம் எப்படி வரும்? ஏன் அந்த பாரம் வரல? அந்த பாரம் வந்துச்சுன்னா ஏன் பாடி பிரிஞ்சு போனான்? எதற்கு என் மேல உனக்கு கோபம்? அண்ணன் உனக்கு என்ன பண்ணுன? நீ சொல்லு, நீ என்ன சொல்றியோ உன் ஆத்மாவுக்காக நான் அதை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். சபைக்குள்ள எத்தனை வீட்டுலங்க இப்படி விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? மரணத்திலிருந்து உங்க சகோதரன் மீட்டு எடுக்கிறேன், சும்மா நான் உபாசம் பண்ணிட்டு ஆண்டவரே சகோதரன் ரச்சு உன்னை ரட்சிப்பு வந்துருவான். நடிப்பு, வேஷம். மனுஷனுடைய ஜபம் வேஷமா இருக்கிறது. அதனால சொல்கிறார், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணு போதற்குமா. அந்த ஆத்மாவை ரட்சிக்கணும்னு சொன்னா நான் போய் என் கயத்தை பிடிச்சு கேட்கணும். எதுக்குப்பா நீ விலகி போனா? நான் மூத்தவன் தானே, நான் என்ன தவறு பண்ணேன்? அதாவது இளையவன் தானே, நான் என்ன தப்பு பண்ணினேன்? எத்தனை பேருங்க உன் சகோதரனையோ சகோதரியையோ நண்பனையோ ஆயத்தப்படுத்தும்படி எத்தனை பேர் இறங்கி போயிருக்கிறீங்க? வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா உன் வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றது. நான் அந்த வெக்கத்துக்கு தான் இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். இப்போ நான் வெக்கப்படணுமா பட வேண்டாமா? உன் சகோதரன் நீனும் விலகி இருந்தீங்கன்னா மரணத்தில் இருக்கிறீங்க. நீ மரணத்தில் குடியிருக்கிறீங்க. இப்போ வீடு மரண வீடு, அழுகையின் வீடு, துன்பத்தின் வீடு, அது துயரத்தின் வீடு.
உங்க வீடு யாருடைய வீடா இருக்கிறது? ஆனால் சொன்னார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்போ ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பாருங்க, நான் அந்த கிரியை செய்திருக்கிறேனா? இயேசு கூட சும்மா ஆலயத்தை வந்து காணிக்க போட்ட உடனே ஆண்டவரே இந்த காணிக்கையெல்லாம் ஆசீர்வதின்னு சொல்லவே இல்லை. காணிக்க போட வரக்கு முன்னாடி நீ என்ன செய்ய இப்படி சொல்றதுனால தான் நிறைய பேர் காணிக்கை போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம அப்படி இந்த காணிக்கை எதிர்பார்க்கிறதோ இல்லை. நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் காணிக்கைய எடுத்த உடனே உன் மனதில் என்ன வரணும்? நான் பரிசுத்த தேவனுக்கு காணிக்கை செலுத்த போறேன், அவருக்காக நான் அவருடைய சமுத்திரம் செலுத்த போறேன். எதுக்கு செலுத்த போறேன் தெரியுமா? ஆண்டவரே, என் சகோதரனோட அன்பு செலுத்த எனக்கு ஒரு குணத்தை கொடுத்தீரே, யாவோட அன்பா இருக்க ஒரு குணத்தை கொடுத்தீரே, இதற்காக நன்றி செலுத்தி நான் காணிக்கப்படுத்த போறேன். நீ இந்த ஐக்கியமே இல்லாம காணிக்கை எடுத்து வச்சுட்டு போட்டா கர்த்தர் அதை பார்த்து பிரியப்படுவார்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிலாம் காணிக்கை கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கர்த்தர் அதெல்லாம் ஆசீர்வதிக்கிறது இல்லைங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதில்ல, பிசாசத்தை ஆசீர்வதிக்கும். ஏற்கனவே பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க இயேசுவை தேட வேண்டிய அவசியம் இல்லை. புகழை தேடுவதற்கு இயேசுவை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நீங்க பொய்யும் புரட்டும் சொல்ல போதும், எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம். இயேசுவை சம்பாதிக்க வேண்டுமானால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீ மனுஷருக்காக எதை செய்யாத, எதை செய்தாலும் சொன்ன, நீங்க எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். எப்படி கர்த்தருக்கு செய்வீங்க? கர்த்தருக்கு அறிவு வரும்போதுதான். நம்முடைய கர்த்தர் யாரு? அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவராக இருந்தார். யோவான் எப்படி எழுதுறாரு பாருங்க. அப்போஸ்தலன் யோவான் எவ்வளவு ஒரு ஆழமான விஷயத்தை எப்படி எடுத்து காட்டுறாரு. அதாவது மரணம் எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. நீ நினைக்கிற நான் உயிரோடு இருக்கிறேன், நல்லா இருக்கிற அப்படின்னு இல்ல, நீ மரணத்தை தான் இருக்கிறான்னு எடுத்து காட்டுறாரு. சபைக்கு தான் சொல்றாரு, அதை கிறிஸ்தவர்களுக்கு தான் காட்டுறாரு. சில இடங்களில் நீ கவனிச்சு பாருங்க, அப்படி சகோதரர்கள் எதிரியா இருக்கும், கீரி பாம்பு மாதிரி, அப்படி ஒரு எதிரியா இருக்கு. ஆனா இதெல்லாம் மாற்றணும், மாறும். கர்த்தர் பேசுறாருன்னா சும்மா இல்லைங்க. கர்த்தர் பேசுனா சும்மா இல்லை. என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்ன ஆண்டவர் நீ போய் அவங்கள போய் கூடலாம் சொல்லவே இல்லை. நீ பேசு, வனாந்தரமா இருந்தால் பேசு, ஒருத்தர் இல்லைனா பேசு. ஒரு நாள் வரும், வருவார்கள், விடுதலை அடைந்து வருவார்கள், மீட்கப்பட்டு வருவார்கள், சுவாபங்கள் மாறி வருவார்கள். ஒரு பரலோக மாதிரி சபையை மாற்றி வைத்திருக்கிறாரு. அதுவரை கர்த்தர் நம்மளை உயிரோட வச்சிருப்பாரு. அதுவரை உயிரோட வச்சிருப்பாரு. மரணம் வராது, அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்ன சொல்லுதுறையா? அந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நான் கர்த்தருக்குள்ள இப்படிப்பட்ட காட்சியை பார்க்க வரைக்கும் ஆண்டவர் என்ன ஜீவன் உள்ளவன் நான் வைத்திருப்பாரு நம்புறீங்க. அதனால தான் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். நீ வெட்கப்பட்ட போக மாட்டார். உன் பிள்ளைகளை நினைச்சு இப்படி ஒரு அவமானம் வந்துச்சு, அது இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு நீங்க பயப்படாதீங்க. உங்களை தைரியப்படுத்துகிறார் ஆண்டவர், தைரியப்படுத்துகிறாரு. பிசாசு இயேசுவை வெட்கப்படுத்த என்னெல்லாம் செய்து பாருங்க, என்னென்ன காரியத்தில் பயன்படுத்தினது. ஆனா பிதா இயேசுவை வெட்கப்பட விட்டாரா? சிலுவையின் மரண பரிந்து அப்படி கொண்டு போனாரு. அதுவரை பிதா அனுபவிச்சுட்டே இருந்தாரு. நீ என் பிள்ளை என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணா செய்யணும், ஆனா என் பிள்ளை உண்மை உள்ளவனாகவே இருப்பான். 3வது நாள் இயேசு உயிரோடு எழுந்தார். வெட்கப்படுத்த நினைத்த சதிசெயர் பரிசெயர் எல்லாருடைய முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்தினார். அந்த தேவன் இன்றைக்கு சொல்கிறார், நீ பயப்படாதுன்னு சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்க. உங்களை வெட்கப்படுத்த நினைக்கலாம், கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். உண்மையுள்ளவர்களாக இருங்க. மனம் திரும்புங்க, அதான் ரொம்ப அவசியம். மனம் திரும்புதல் அவசியங்க. நீ மனம் திரும்பாம உபவாசம் பண்ற ஒரு பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்பாம நீ எது பண்ணாலும் ஒண்ணும் இல்லை. முதல்ல மனம் திரும்ப தேவன் சமூகத்திலிருந்து, ஆண்டவரை நான் செய்த தவறு. ஆனால் பாருங்கள், ஒருவர் குற்றத்தை ஒருவர் என்ன செய்யுங்க. யாருக்காவது மன்னிக்க முடியாத குற்றம் இருக்குதாங்க? அப்படி என்னங்க நடச்சுது? செய்யல. ஆனா பிசாசு சொல்ற பாருங்க, மன்னிக்க விடாதபடி குரோதத்தை அது தூண்டிக்கிட்டே இருக்கிறது, தூண்டிக்கிட்டது. ஆனா அன்பை ஏன் குறித்து பேசுறேன்னா, அன்பு சகலத்தையும்
அன்பு திரளான பாவத்தை மூடும். திரளான பாவத்தை மூடிடுமா? அதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அன்புக்கு. அது கிறிஸ்துவோட இருக்குதுங்க. அவ கிறிஸ்து எனக்குள்ள சிங்காசனம் அமைத்துட்டா இப்ப என் சுவாபம் எப்படி மாறிடும்? என்ன என் சுவாபம் எப்படி மாறிடும்? மன்னிக்கிற சுவாபம் மாறுகிறது இருக்கும். ஆனாதான் இயேசு அந்த காரியத்தை விடும். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அவர் சபைங்கிற சும்மா வச்சிருக்கிறாரு. நீங்க சும்மா வந்துட்டு போறதுக்கா? வெறும் காணி கொடுத்து போறக்கா? சபை வாழ்க்கையை மாற்றுகிறது, சபை உயிர்ப்பிக்கிறது. மரணத்தில் நிலை கொண்டிராதபடிக்கு நீ உயிர் உள்ளவன மாற்றுது. பிசாசு மரணத்தை உண்டாக்கிட்டே இருக்குது. பகை, வெறுப்புகள், காழ்ப்புணர்ச்சிகள் இதை உண்டாக்கி உன்னை மரணத்தில் வைக்க விரும்புது. கர்த்தருடைய மரண கட்டிருந்து தூக்கி எடுக்க விரும்புகிறாரு. எப்படி தூக்கி எடுக்க விரும்புகிறாரு? அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தை சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம மரணத்துல இருக்கிறோமா? இந்த உலகம் பொய்யான உலகங்க, மாய உள்ள உலகம். நீ கொஞ்சம் ஒருத்தர் கண்டிச்சு உபதேசம் பண்ணி பாருங்களேன், தப்பா தெரியும். அப்படி ஒருத்தர் கேட்டு அதுபடி நடந்தாலும் அதுவும் தப்பா தெரியும். இவர் என்னமோ பண்ணிட்டாரு, ஏதோ செய்துட்டாரு, எப்போ பாரு இப்படியே சொல்றாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இந்த காலையில உங்க முடிவில் அப்படி உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். மரணத்தில் நிலைத்திருக்கிறீங்களா? ஜீவன் நிலைத்திருக்கிறீங்களா? நான் ஜீவன் மரணத்தை ஜெயித்துட்டேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்க மட்டும் அப்படியே நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாம்.